ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் நம்ம விட்டல் ஸ்கூலுடைய சயின்ஸு சார். ஏற்கனவே நம்ம சயின்ஸில் ஒரு செஷன் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணலாமா? ஓகேப்பா. ஃபஸ்ட்டு சாப்டரு மெஷர்மெண்ட். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படிங்கிற அந்த அளந்து அப்படிங்கிற அளவையை பற்றி பார்க்குறது அந்த மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது. அந்த மெஷர்மெண்ட்டில் already we discussed about the measuring tools, measuring tape and the beam balance and the meter scale and the stop clock. இது எல்லாமே already we are discussed. Then they give some task. For example, your mother get milk from the milkman daily. How much does she get அப்படின்னு ஒரு தடவை பார்த்துருக்கோம். In the liter, okay, half liter or the 1 liter milk is பை ஃப்ரம் த மில்க் மேன். ஸோ மில்க்குடைய குவான்டிட்டியை நம்ம லிட்டர் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் மெஷர் பண்ணோம். ஓகே, இப்போ வாட் இஸ் மெஷர்மெண்ட் ஆல்ரெடி வி டிஸ்கஸ்டு, பட் ரிவைஸ் பண்ணி பார்த்தோம்னா த கம்பேரிசன் ஆஃப் அன்னோன் குவான்டிட்டிஸ் வித் சம் நோன் குவான்டிட்டிஸ். அன்னோன் குவான்டிட்டியோட நோன் குவான்டிட்டியை கம்பேர் பண்ணி பார்க்குற ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் த மெஷர்மெண்ட். த மெஷர்மெண்ட் ஆஃப் எ குவான்டிட்டி ஹேஸ் டூ பார்ட், number and unit. இது நம்ம பார்த்தோம். இந்த physical quantities we have some 7 base quantities. They are length, mass, time, electric current, luminous intensity, temperature, amount of substance. But we discuss only 3 physical quantities: length, mass and time. Okay, what is length? The distance between one and the other desired point. Distance between the 2 points is known as the length. Unit of length is meter. Already we discussed the meter. The length of the length of the unit is kilometer, meter, centimeter. Okay. Then the activity is discussed. 5 students are the 5 members. Any one person உடைய ஹைட்டை by using the hand span or the cubic இந்த மாதிரி வச்சு நம்ம என்ன பண்ணோம், உன்னுடைய ஹைட்டை மெஷர் பண்ணோம். we have different measurement, different result. ஸோ ஒரு யூனிக் நமக்கு வேணுங்கிறதுனால we construct the international system of units, that is SI units. Length of SI unit of length is meter, SI unit of mass is kilogram, and time is second, area is square meter, volume is meter cube or the cubic meter. Prefixes பார்த்தோம், multiples and submultiples. That is the deci, centi, milli, nano, kilo. இதில் up to the nano they have submultiple, அதாவது 1 divided by kilo is the multiple. Okay, they are 1 mark important table. You write the table in the homework. இந்த டேபிள் வந்து they give some materials, pencil, pen, distance between the 2 cities, any 2 cities. ஓகே, இதெல்லாம் மெஷர் பண்ணி மீட்டர் அண்ட் மில்லி மீட்டரில் நமக்கு வந்து கேட்குறாங்க. இதை நீங்கள் வந்து இந்த டேபிளை ஒர்க் அவுட் பண்ணி ஃபில்லப் பண்ணி எடுத்து அனுப்புங்க. சப்போஸ் யூ ஹேவ் எனி டவுட் யூ கால் மீ. ஓகே, டுடே we discussed corrective measures for measurement. ரொம்ப அக்யூரேசியாக நம்ம அளக்கணும், அதை பற்றி பார்க்குறது தான் இன்றைய கிளாஸ். ஓகே, கரெக்டிவ் மெஷர்ஸ் ஃபார் மெஷர்மெண்ட். The measurement has to be accurate and the approach has to be correct always. Okay, கரெக்டாக இருக்கணும், அக்யூரேசியாக இருக்கணும். சப்போஸ் நம்ம ஜுவல் மார்க்கெட் போகிறோம்னு வச்சுங்களேன், அந்த ஜுவல் ஸ்டோரில் நம்ம வந்து 4 கிராம் அண்ட் 2 மில்லிகிராம் அப்படின்னு அக்யூரேசியாக தான் நமக்கு வந்து அந்த எலக்ட்ரானிக் பேலன்ஸை வச்சு மெஷர் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இட் இஸ் வேல்யூபிள் திங்ஸ். ஓகேவா? ஸோ அக்யூரேசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட்டு வெஜிடபிள் மார்க்கெட் இந்த மாதிரி இடத்துக்கு போகிறப்போ கொஞ்சம் கூடுதலாக போடும் பொழுது ஒரு பெரிய நமக்கு ஒரு இம்பேக்ட் ஆகுறதில்ல. அது ஓகே. ஓகேவா? இங்கே பாருங்கள், இன் அவர் டே டு டே லைஃப் அப்ராக்சிமேஷன் மே நாட் ஹவ் மச் இம்பேக்ட். பெரிய சேஞ்சஸை ஒன்றும் அது க்ரியேட் பண்ணுறது இல்லை இன் டே டு டே லைஃப்பில். பட் இட் ஹேஸ் எ லார்ஜ் இம்பேக்ட் இன் த சயின்டிஃபிக் கேல்குலேஷன். Scientific calculation accuracy is very important. Okay, for example, in the curvature of key, the lock and key,
is changed even by 1 millimeter, the lock would not open. நம்ம வீட்டில் உள்ள லாக் இருக்குல்லப்பா, அதுக்கு ஒரு கீ இருக்குல்லப்பா, அந்த கீ கொஞ்சம் பெண்டானிச்சு வச்சுங்களேன், பெண்டான கீயை விட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணால் அந்த லாக் does not open. So the accuracy is very important. The measurement have to be accurate in scientific calculation. Okay, let us look at some common mistakes that occur while using a scale. ஒரு ஸ்கேலை நாம் யூஸ் பண்ணுறப்போ என்ன செய்கிறோம், காமனாக சம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். அந்த மிஸ்டேக்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா, when we avoid the mistake, then we take the accurate value. இவங்க ஒரு பின்னு, ஓகேவா, இட் இஸ் த பின்னு. த லெங்த் ஆஃப் த பின்னை நம்ம மெஷர் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு யூ நோட்டீஸ் த ஜீரோ ஆன் த ஸ்கேல். த ஜீரோ ஆன் த ஸ்கேல் இஸ் கோயன்சைடு வித் த ஜீரோ ஹெட் ஆஃப் த நீடில், ஓகேவா, பின். Now we measure the centimeters, 1 centimeter, 2 centimeter and 3 centimeter. After 3 centimeter, the fine lines இருக்கு பாருங்க, the millimeter lines, we measure 1, 2, 3 and 4. Now the length of the pin is 3 centimeter and 4 millimeter. 3 centimeter and 4 millimeter. This is the accurate value. Suppose the zero on the scale இருக்கு பாருங்க does not coincide with the head of the pin அப்படின்னா we have some errors. ஓகே, லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ இருந்தால் அது எரர்ஸ். அதே மாதிரி இந்த பின் ஆல்வேஸ் parallel to the scale. சப்போஸ் சம் ஆங்கிள் அது டில்ட் ஆகிருந்ததுன்னா we do not have accurate value. Okay, students, read these lines. The head of the pin has to coincide with zero on the scale. இந்த பின்னோடைய ஹெட்டு இந்த ஜீரோவோட கோயின்சைட் ஆகணும். கவுண்ட் தி நம்பர் ஆஃப் சென்டிமீட்டர்ஸ், நமக்கு 3 வந்தது இல்லை. அண்ட் ஃப்ரம் த கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஃபைனர் டிவிஷன்ஸ், த millimeter lines. Count the division is in millimeter. Okay, இந்த above example, the length of the pin, அவங்க எடுத்துக்கிட்ட பின்னுக்கு 2 cm and 6 mm, பட் நம்மளுடைய பின்னுங்கிறது 3 cm and 4 mm. Write the correct submultiple completely. ஓகேவா, அப்படி பண்ணும்போது நோட் என்னென்னா, ஆல்வேஸ் கீப் த ஆப்ஜெக்ட் parallel டு தி ஸ்கேல். அந்த ஸ்கேலுக்கு அது பேரலாக இருக்கணும். ஸ்டார்ட் மெஷர்மெண்ட் ஃப்ரம் ஜீரோ. ஓகே, அந்த ஜீரோ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஆல் த ஆக்டிவிட்டி டியர் ஸ்டூடெண்ட்ஸ் யூ டூ இன் யுவர் ஹோம். ஓகே, த செகண்ட் ஆக்டிவிட்டி டு ஃபைண்ட் த லெங்த் ஆஃப் த கர்வ்டு லைன் யூஸிங் ஏ ஸ்ட்ரிங். அப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம யூஸ் பண்ணி ஒரு கர்வ்டு லைனை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த இருக்கு பாருங்க, 6th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எல்லாம் கவனிச்சிட்டிங்களா? சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஓகே, ஸோ ஆல் த சப்ஜெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த மெஷர்மெண்ட்டில் இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் ஏ, இங்கே பி, இது ஒரு த்ரெட்டு. இந்த மாதிரி இப்படி வளைஞ்சி நெளிஞ்சு இந்த த்ரெட் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கேலை யூஸ் பண்ணி இதை இப்படியாக எடுத்துகிட்டு போய் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்ல. ஸோ த லெங்த் ஆஃப் த கர்வ்டு லைனை ஒரு எதை யூஸ் பண்ணி, ஒரு த்ரெட்டை யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறாரு. இப்போ இது ஒரு த்ரெட்டு மாதிரி நம்ம மைண்டில் வச்சுக்கோங்களா. இப்போது இது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ. அந்த த்ரெட்டில் எங்கேயுமே மிஸ் ஆகாமல் கரெக்டாக அந்த லைன்லையே நீங்கள் இந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ இந்த த்ரெட்டை நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்டிங் பாயிண்ட்டையும் ஜீரோவில், ஸ்டார்டிங் பாயிண்ட் கோயின்சைடு வித் த ஜீரோ ஆஃப் த ஸ்கேல், எண்டிங் பாயிண்ட்டை மெஷர் பண்ணிங்கன்னா 19 சென்டிமீட்டர். ஸோ அந்த லெங்த் ஆஃப் த பெண்டிங் லைன் இஸ் 19 சென்டிமீட்டர். ஓகேவா, இங்கே பாருங்கள். இப்போ இது மாதிரி வீட்டில் எந்தெந்தெல்லாம் இருக்குதோ நீங்கள் அது எல்லாத்தையுமே நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கலாம்ப்பா. டு ஃபைண்ட் த லெங்த் ஆஃப் கர்வ்டு லைன் யூஸிங் ஏ ஸ்ட்ரிங். நம்ம எடுத்துக்கிட்டோம்ல அந்த ஒரு வயர், அதான் ஸ்ட்ரிங்கு. மெட்டீரியல் நீடட் ஏ மீட்டர் ஸ்கேல் பார்த்துக்கிட்டீங்க. அண்டு மெஷரிங் டேப் ஆர் த இந்த எங்கே இருக்குது மெஷரிங் டேப்பா, இந்த இது போல் ஒரு மெஷரிங் டேப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்ட்ரிங் தட் இஸ் த நம்ம பை யூஸிங் திஸ் ஒயர் அண்டு ஸ்கெட்ச் பென், அதில் நம்ம ட்ரா பண்ணோம்ல, நம்ம இந்த பென்லேஸ் அது பண்ணிட்டோம். ட்ரா எ கர்வ்டு லைன் ஏபி ஆன் த பீஸ் ஆஃப் பேப்பர். அப்போ நம்ம ஒரு பேப்பர் மேலே ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணோம், இந்த லைன். தென்
place a string along the curved line. அது மேலே அந்த வயரை வச்சு நம்ம வந்து மேக் பண்ண முடியும். மேக் ஷூர் தட் த ஸ்ட்ரிங் கவர்ஸ் எவ்ரி பிட் ஆஃப் தி curved லைன். எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுற மாதிரி நம்ம செஞ்சுருக்கணும். மார்க் தி பாயிண்ட்ஸ் வேர் த curved லைன் பிகின்ஸ் அண்ட் எண்ட். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்கே அது எண்ட் ஆகுது, அந்த பிகின்ஸ் அண்ட் எண்டை நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். நவ் ஸ்ட்ரெச் த ஸ்ட்ரிங், ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறீங்க. along the scale of a meter scale, along a length of a meter scale, and measure the distance between the two marking of the string and the noted. Okay, these will give you length of a curved line. சப்போஸ் நம்ம வீட்டில் பனானா இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இதோடைய லெங்த் அவங்க மெஷர் பண்ண சொன்னால் இது கொஞ்சம் பெண்ட் ஆகிருக்குது பாருங்கள். ஸோ பை யூஸிங் த ஸ்ட்ரிங் ஆர் ஒயர் ஆர் எனி ஒன் த்ரெட்டு, இது இன் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்படியே அந்த பனானா வழியாக அல்லது இந்த பெண்டிங் ஆப்ஜெக்ட் வழியாக நீங்கள் இந்த ஸ்ட்ரிங்கை வச்சு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஸ்ட்ரைட் பண்ணி நம்ம மீட்டர் ஸ்கேலை வச்சு பார்த்தீங்கன்னா நவ் த லெங்த் ஆஃப் த பனானா ஈஸ் 13 சென்டிமீட்டர். ஓகேவா? இதாப்போ இந்த ஆக்டிவிட்டி. இது போல் நம்ம வீட்டில் எதெல்லாம் பெண்டிங் மெட்டீரியல்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தோடைய லெங்க்த்தையுமே நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கணும். அதை நீங்கள் வந்து வீடியோ எடுத்து அல்லது ஃபோட்டோ எடுத்து கண்டிப்பாக நம்ம அனுப்பி வைக்கணும் நம்மளுடைய குரூப்பில். ஓகே, அப்படி நம்ம மெஷர் பண்ணும் பொழுது பேரலாக்ஸ் எரர் அல்லது ஜீரோ எரர், இந்த மாதிரி நிறைய எரர்ஸ் இருக்குது. நவ் வி டிஸ்கஸ்ட் அபவுட் த பேரலாக்ஸ் எரர். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸை பாருங்களேன். இப்போ இந்த பாயிண்ட்டை மெஷர் பண்ணுறப்போ ஏபிசி அப்படின்னு மொத்தம் 3 பேர் இருக்காங்க. இதில் சி அப்படிங்கிற பையன் இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் சம் ஆங்கிளில் சாஞ்சு பார்க்குறப்போ இந்த இடத்த அவனுக்கு மெஷர் பண்ணுறான். இந்த ஸ்டூடெண்ட்ஸு இந்த பாயிண்ட்ஸை மெஷர் பண்ணுறான். இந்த ஸ்டூடெண்ட் மட்டும்தான், the B students only read the correct line. The A and C are the parallax error. The B is the correct way. Okay, that is the accurate value. Okay, listen students, is the important 5 mark questions. Okay, what is the parallax error? The parallax error is a displacement. Parallax error is a displacement or difference in the apparent position. Difference in the apparent position of an object viewed along 2 different lines of sight. இது பாருங்க, 2 different lines of sight. இந்த மாதிரியான டிஃபரண்ட் லைன்ஸ் ஆஃப் சைட்லேருந்து பார்க்குறப்ப கிடைக்கக்கூடிய அந்த எரருக்கு பேர் தான் பேரலாக்ஸ் எரர். ஒன்ஸ் அகைன், பேரலாக்ஸ் எரர் இஸ் ஏ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் difference in the apparent position of an object viewed along 2 different lines of sight. Okay, the correct position on the eye is also important for taking measurement. அப்போ position is important. Okay, your eye must be vertically above the point where the measurement has to be taken. எந்த பாயிண்ட் நம்ம மெஷர் பண்ணணுமோ அது வேர்ட்டிக்கலாக இருக்கணும். The above representationலேருந்து to avoid parallax error, reading from B will be the correct. B will be the correct. From the position A and C, readings will be different and erroneous. இது ரெண்டுமே எரர் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஆக்டிவிட்டி 3 அப்படிங்கிறதுப்பா இந்த மாதிரி ஒரு பெண்டிங் லைன் இருக்குது. A and B, பெண்டிங் த்ரெட் ஆர் பெண்டிங் மெட்டீரியல், பெண்டிங் ஆப்ஜெக்ட் எனி ஒன். உங்களுடைய ஜியோமெட்ரி பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே டிவைடர்னு ஒன்று இருக்கும். டிவைடர், ஓகேவா? அந்த டிவைடரை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், பென்சிலில் ஒரு ரீடிங் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இந்த பாருங்கள், ஓகே, இந்த டிவைடர், இந்த 2 நீடில்ஸு 1 சென்டிமீட்டர் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இந்த 1 சென்டிமீட்டர்ப்பா. இப்போது இந்த 1 சென்டிமீட்டரை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் 1 2 3 4 5 6 7 8
இப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு 15 வருதுன்னு வச்சுங்களேன். இந்த லாஸ்ட்டில் வர்றத இந்த கடைசியாக 1 சென்டிமீட்டர் வரலன்னா அந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துக்க வேண்டியதான். 4 மில்லிமீட்டர் ஆகும். இப்போ இருக்குது. ஸோ ஒரு பெண்டிங் லைன் ஒன்று போட்டு நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் அதை கவுண்ட் பண்ணி லாஸ்ட்டில் உள்ளதையும் எழுதிங்கன்னா ஒரு அக்யூரேட் வேல்யூ கிடைக்கும். ட்ரா எ கர்வ்டு லைன் ஏபி ஆன் த பீஸ் ஆஃப் பேப்பர். செப்பரேட் த இப்போ இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் ரீட் பண்ணி கரெக்டாக நீங்கள் இந்த ஒர்க் அவுட் பண்ணி நமக்கு நீங்கள் ரீடிங் எடுத்து அனுப்பி வைக்கணும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நவ் வி டிஸ்கஸ்ட் அபவுட் த லெங்த். ஓகே, வாட் இஸ் லெங்த்? Distance between any 2 points. Okay, SI unit of length is meter. Okay, then now we discussed about the mass. Okay, our students, what is mass? Mass is the measure of the amount of matter in an object. இது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கோமா. இங்கே பாருங்கள், இது ஒரு ஆப்ஜெக்ட், இங்கே இது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டில் எவ்வளவு மேட்டர் மெட்டீரியல், தட் இஸ் பார்ட்டிகிள்ஸ் எவ்வளவு இருக்குது, that is called mass of this object. Okay, இங்கே பாருங்க once again, mass is the measure of the amount of matter, measure of the amount of matter in an object, any one object. The SI unit of mass is kilogram. 1 mark. Okay, students, listen once again, it is the 2 mark question. What is mass? Define mass. இது question. Answer பாருங்க. Mass is the measure of the amount of matter in an object. சேர்த்து எழுதுங்க. SI unit of mass is kilogram. It is represented by இந்த symbol வந்து kg. இதை கிலோகிராம்னு நம்ம ரீட் பண்ணுறோம். We read as kg is the kilogram. இப்போ mass. Then we discuss about the weight. What is weight? Weight is the gravitational pull experienced by matter. அந்த ஆப்ஜெக்ட் மேலே எவ்வளோ கிராவிடேஷனல் புல் இழுக்கிறது இருக்குதோ, திஸ் இஸ் நோன் அஸ் த வெயிட். மாஸ் வெயிட் ஆர் டிஃபரெண்ட்ப்பா. அது நீங்கள் ஹையர் ஸ்டடி வரும்போது பார்த்துக்கலாம். ஸ்கேலார் வெக்டார்னு வரும். ஸோ இட் ஹாஸ் ஸோ மெனி டிஃபரன்ஸ். ஓகே, த வெயிட் இஸ் த கிராவிடேஷனல் புல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை மேட்டர். 1 mark. ஓகே, the weight is, underline, weight is directly proportional to the mass on the earth's surface. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஆக்டிவிட்டியில் ஒரு பக்கமாக ஒரு சின்னதாக ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்ஸ், ஓகேங்களா, ஒரு சின்னதாக ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் ஒரு ஹேண்டில் எடுத்துக்க சொல்கிறாங்க. அனதர் ஒன் ஹேண்டில் ஒரு பெரிய ஒரு நம்ம சயின்ஸ் புக் மாதிரி ஒரு புக் எடுத்துக்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு 2 or 3 minutes இது ரெண்டையுமே நம்ம வச்சுக்கிறோம். சரிங்களா? ஆஃப்டர் ஒரு 5 minutes இந்த பேப்பர் இருக்கக்கூடிய பேப்பர் ஹேண்ட் நோ ஃபீல் எனி எக்ஸ்பீரியன்ஸ், பட் த புக்கு இருக்கக்கூடிய புக்கு ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சம் பெயின் ஆர் ஹெவினஸ். திஸ் இஸ் டியூ டு த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிடேஷன். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லிசன். ஹோல்ட் எ ஷீட் ஆஃப் பேப்பர் இன் ஒன் ஹேண்ட் அண்ட் எ புக் இன் அதர் ஹேண்ட். விச் ஹேண்ட் ஃபீல் ஹெவினஸ்? You know easily. The mass of the book is more than of a single sheet of paper. Therefore, the pull on the book is more than that is on the paper. Hence, our hand need more force to the hold a book than the piece of paper. இங்கே இருக்குது underline word. The force what we experienced is called heaviness. வாட் இஸ் ஹெவி? ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு சொல்லுமா இல்லையா? அந்த ஹெவி மீன்ஸ் ஃபோர்ஸ். அது ஹெவியாக இருந்ததுன்னா, கிராவிடேஷனல் புல் மேக்ஸிமமாக இருந்ததுன்னா த பாடி ஃபீல் ஹெவி. ஓகே, த ஃபோர்ஸ் வாட் வி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஹெவினஸ். இப்போது நவ் டூ யூ நோ, ஒவ்வொரு டூ யூ நோவும் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்டுப்பா. ஓகேவா? நீங்கள் அதை திரும்ப 2 or 3 times அதை ரீட் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே இட் இஸ் த மூன். ஓகே, இங்கே எர்த்து. ஓகே, இப்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் எர்த் இஸ் 6 times than that moon. Suppose our weight is 60 kilogram in the earth அப்படின்னா our weight on the moon is only 10 kilogram because gravitational force is 6 times greater than in the earth than that moon. Okay, இதுதான். பட் மாஸ் ஆஃப் த மேன் ஆல் த பிளேஸ் ஆர் ஈக்குவல். மாஸ் இஸ் காமன்,
mass is same, only weight is difference in moon and earth, because the gravitational direction, gravitational pull is maximum in the earth. Okay, okay students, on the moon where the gravitational force is less than that is on the earth, earth விட moonல gravitational force is less, the weight will reduce எங்கே இந்த moon, but the mass will remains same, mass எப்போதுமே same ஆக இருக்குது, does not change. The moon gravitational pull is 6th times of earth's pull, earthல 6 times இருக்கும். அப்போ gravitational field is moon and gravitational field in earth அப்படின்னா 1:6 இந்த ரேஷியோ. Thus object weight 6 times lighter on the moon, 6 times lighter on the moon than the earth. Okay, okay students, listen. What is your mass? I think 40 kilogram or the 40 to 50 kilogram. If you measure it in gram, no, ஏன்னா கிலோகிராம் நீங்கள் கிராமில் பண்ணிங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட்ஸ் வரும். ஓகே, that would be a huge number. So it is experienced in kilogram. What is your weight அப்படி கேட்டேன்னு சொல்லுங்கள் 40 kilogram தான் சொல்லுவோம், 40 kilo, 50 kilo, 55 kilo. Okay, the bigger weights are measured in ton or metric ton. Suppose the weight of the lorry, weight of the fully loaded vehicle, any one, for example car, அதெல்லாம் நம்ம டன்னில் தான் சொல்கிறோம். 1 ton, 1.4 ton, 5 tons. ஓகே, அது மெட்ரிக் டன். இங்கே பாருங்கப்பா, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, யூ ரீட் அண்ட் ரைட். 1000 milligram is equal to 1 gram. இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் ஜுவல்லரி ஷாப்பில். 1000 gram is equal to 1 kilogram. இதெல்லாம் வெஜிடபிள் மார்க்கெட்டில். 1000 kilogram is equal to 1 ton. நான் சொன்னல அந்த ஹியூஜ் வெயிட்ஸ். ஓகேவா, இம்பார்ட்டன்ட் டேபிள், யூ ரீட் அண்ட் ரைட். ஓகே, குட். இப்போது நம்ம மாஸ் மெஷர் பண்ணுறதுக்கு பை யூஸிங் சம் டிவைசஸ், தே ஆர் பீம் பேலன்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் பேலன்ஸ். ஓகேவா, நவ் வி டிஸ்கஸ்டு த பீம் பேலன்ஸ். இதை தான் நம்ம மார்க்கெட்டில் அதிகமாக பார்த்துருப்போம். ஓகே, திஸ் இஸ் த பீம், தேர் பேலன்ஸ். ஓகே, the beam balance இது எதுக்கு சார் யூஸ் பண்ணுறீங்க, யூஸ்டு டு மெஷர் த மாஸ் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த வெஜிடபிள்ஸ், அது எனி ஆப்ஜெக்ட், எனி திங்ஸ். ஓகே, we use beam balance to measure mass. Beam balance is used to measure mass 1 mark. The beam balance works by comparing the mass of an object to that of an unknown mass. இங்கே பாருங்களேன், இப்போ known mass and unknown mass. இங்கே பாருங்கள், இந்த நம்ம கடையில் போய் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறப்போ ஒரு பக்கம் வெயிட் ஸ்டோன் போட்டிருப்பாங்க, இதில் 500 கிராம். அதர் சைடு பிரிஞ்சால் ஆர் த லேடிஸ் ஃபிங்கர், அது எனி ஒன் அந்த வெஜிடபிள்ஸ் இதில் போடும்போது இது அன்னோன், எவ்வளோ நமக்கு தெரியாது. இதை எடுத்து இதில் போடுவாங்க, பேலன்ஸ் ஆகாது. இன்னொன்று போடுவாங்க, பேலன்ஸ் ஆகாது. இன்னொன்று போடுவாங்க, இப்போ பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா which is equal to 500 gram. இப்போ நம்ம 1/2 கிலோ டொமேட்டோ வாங்கியாச்சு. திஸ் இஸ் த known is unknown. இதை கம்பேர் பண்ணி நமக்கு மாஸ் ஆஃப் த மெட்டீரியல் தர்றது தான் பீம் பேலன்ஸ். ஓகே, மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் இட் கிவ் த அப்ராக்சிமேட் வேல்யூ. ஓகே, நியரஸ்ட் டு த அக்யூரேட் வேல்யூ. இப்போ ஆக்டிவிட்டி 4, கன்ஸ்ட்ரக்ட் யுவர் ஓன் பீம் பேலன்ஸ் யூஸிங் டு ஸ்கிராப்டு கோகனட். இந்த பாருங்கள் இருக்குது, இது போல் நீங்கள் வீட்டில் 2 ஸ்கிராப்டு கோகனட் எடுத்துக்கோங்க. தென் என்ன பண்ணுறீங்க, கோகனட் ஷெல் ஒரு கூடு மாதிரி இருக்குது, அது ஸ்ட்ரிங் ஆர் நம்ம இங்கே பாருங்க, இது போல் ஸ்ட்ரிங் எடுத்துங்கப்பா. எதுனா ஒரு நீடில் வேணுமே, வீட்டில் இருந்து எதை திக்காக நீடில் இருக்குன்னு வச்சுங்களா, இதை வச்சு ஒரு 3 ஹோல் 1 2 3 இந்த சைடில் ஒரு 3 ஹோல்ஸ் போட்டுக்குங்க. அதில் இதே மாதிரி இதை வச்சு நம்ம ஆமர் வச்சு என்ன பண்ணிங்க, மெல்லமாக ஸ்லைட்லி டேப்டு மேக் ஏ 3 holes ஆன் த ஸ்கிராப்டு கோகனட் ஷெல்ஸ். தென் என்ன பண்ணிக்கலாம், இதிலெல்லாம் நீங்கள் இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி போட்டுட்டு நல்ல ஒரு கார்ட்போர்டை எடுத்து, நல்ல கார்ட்போர்டை எடுத்து அதை இந்த பீம் மாதிரி வச்சுருங்க. ஓகேங்களா, இப்போ இதிலேருந்து இந்த ஷெல்லுக்கும் இங்கேருந்து இதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நடுவில் இந்த மிடில் இருக்கும்ல, இந்த மிடில் ஆஃப் த கார்ட்போர்டில் ஒரு பென்சில் வச்சிடலாம். இது இஸ் த நீடில். இது கரெக்டாக வெர்டிக்கலாக நின்றுதுனாக்கா தேர் ஈக்குவல் அப்படின்றலாம். ஓகேவா,
அவ்வளோதான். இதை நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ண போகிற பீம் பேலன்ஸ் செஞ்சிடலாமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே? என்னென்ன வேணும் உங்களுக்கு? ஸ்க்ராப்டு கோகோனட் செல்ஸு, இதை கனெக்ட் பண்ணக்கூடிய த்ரெட்டு ஆர் த ஸ்ட்ரிங்கு, இது ஒரு கார்ட் போர்டு, இங்கே 2 ஹோல்ஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. மிடில் வந்து ஒரு பென்சிலை வச்சு ஸ்டிக் பண்ணிவிடுங்க. அது எதுனா ஒரு சின்னதாக ஒரு மெட்டீரியலை வச்சு அதில் பேலன்ஸை தாங்குற மாதிரி. ஸோ இப்படி பிடிச்சிட்டு நீங்கள் தூக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீம் பேலன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அது மாதிரி வீட்டில் உள்ள சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் இருக்குல்லப்பா, அதெல்லாம் நீங்கள் மெஷர் பண்ணி வீட்டில் அப்பா அல்லது அம்மா கிட்ட சொல்லி அந்த மெஷரிங் வேல்யூஸை ரைட் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நம்ம குரூப்பில் அனுப்பிடுங்க. ஃபைன் விச் ஆப்ஜெக்ட் இஸ் ஹெவியர், எந்த ஆப்ஜெக்ட் ஹெவியாக இருக்குது கம்பேர் பண்ணி பாருங்கள். ஃபைன் தி அப்ராக்சிமேட் வெயிட் ஆஃப் லைட் திங்ஸ், எதாவது லீவ்ஸு, பீஸ் ஆஃப் பேப்பர்ஸு ஆர் சம் கிரைன்ஸு, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் நவ் வி டிஸ்கஸ் அபவுட் த எலக்ட்ரானிக் பேலன்ஸ். நம்ம ஜுவல்லரியில் இப்போ ரீசெண்டாக எல்லா இடத்துலையும் வந்துருச்சுல்ல, இந்த இடத்துல இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் பேலன்ஸில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இட் கிவ்ஸ் அக்யூரேட் வேல்யூ. ஓகே, in an electronic balance is a device used to find the accurate measurement of weight. Okay, one more. It is used very commonly in laboratories. All the laboratories it has for a weighting chemical to ensure a precise, that is accurate measurement of those chemicals for using in various experiments. Electronic balancers may be also used to weigh food and the grocery items as well as jewelries. It gives accurate value. Okay, so length already completed. Now mass is also complete. Then now we discuss about the time. Okay students, are you ready? நல்ல பிரிஸ்காக இருக்கணும்ப்பா, நிறையா வாட்டர் குடிக்கணும், நல்ல ஃபுட்டு சாப்பிடணும், வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிடணும். அதுலேயும் கேரட்லாம் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் வந்து வீட்டில் எதையுமே அவாய்ட் பண்ணாமல் சாப்பிடணும். சரிங்களா? மில்க்கு கொடுத்தா சாப்பிடுங்க, எக்கு சாப்பிடுங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லிசன். எப்போதுமே வீடியோஸ் பார்க்கும்பொழுது அப்பா அல்லது அம்மா உங்கள் பக்கத்தில் வச்சுக்கணுப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டைம். ஓகே, த டே சேஞ்சஸ் இன்டு நைட் அண்ட் நைட் இன் எ டே. அப்படியே சேஞ்ச் ஆகி வந்துட்டு இருக்குல்ல. சீசன்ஸ் ஆல்சோ சேஞ்சஸ், சீசன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு நமக்கு. வி நோ த டைம் ஆல்சோ சேஞ்சஸ். எந்த வாட்சுமே நம்ம படிக்கலைங்கிறதுனால நிற்காது, நம்ம சாப்பிடலைங்கிறதுனால அது ஓடாமல் இருக்காது, நம்ம தூங்கலைங்கிறதுனால அது வந்து நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காது. டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ மேன். கடலில் வரக்கூடிய அலைகள் இருக்குது பாருங்கள், அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். டைம் இருக்குது பாருங்கள், அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு வேளை ஓடலைன்னா பேட்டரியை மாற்றணும். ஓகேவா? ஹவு டு வி மெஷர் சேஞ்ச் ஆஃப் டைம்? இந்த டைம் சேஞ்ச் ஆகிறது எப்படி பார்ப்பீங்க? பை யூஸிங் வாட்ச். அவ்வளோதானே. கிளாக்ஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர் டைம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? எது யூஸ் பண்ணுறோம் நம்ம? கிளாக்ஸ். எல்லாருமே அதான் யூஸ் பண்ணுறீங்களே. இதை பாருங்கள், இதுதான் நம்ம கிளாக். இதை யூஸ் பண்ண என்ன செய்யலாம்? வாட் இஸ் நவ் டைம் அப்படின்னு பார்த்துக்க போகிறோம். ஓகே, யூ நோ ஹவு டு ரீட் எ கிளாக் ஃபேஸ் அண்ட் நோட் த டைம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு கிளாக்கை வச்சு அதை எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி நமக்கு ஆக்டிவிட்டி மாதிரி எடுத்து நீங்கள் அனுப்பணும். அதுதான் இந்த ஆக்டிவிட்டி. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போவெல்லாம் நமக்கு வந்து ரீசெண்டாக இந்த மாதிரி டிஜிட்டல் வாட்ச் ஆர் த எலக்ட்ரானிக் வாட்ச் ஆர் த அட்டாமிக் வாட்ச் ஆர் த கிறிஸ்டல் வாட்ச், குவார்ட்ஸ் வாட்ச், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் வாட்ச் வந்துருச்சு. பட் ஒன்ஸ் அப்பான் எ டைம் வி யூஸ்டு சாண்ட் கிளாக் ஆர் சன் டைல். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பார்த்தோம்.